ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துக்களையும் அன்பையும் ஜெபங்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன்தாமே இந்த நேரத்தை எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக்கி கொடுப்பாராக. மார்க் 10:30 நாம் கவனித்தால், இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். இம்மைக்கேற்ற ஆசீர்வாதங்களை தேடி ஓடக்கூடாது. நான் ஜெபம் பண்ணனா உடனே ஒருத்தவங்களுக்கு விடுதலை கிடைச்சுதான் உடனே எனக்கு ஒரு நன்மை வந்துடணும் அப்படின்னு இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களை உடனே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி வாழக்கூடாது. ஆனால் தேவன் தருவார். இம்மையிலும் மறுமையிலும் உங்களை நூறத்தனையை ஆசீர்வதிப்பார். அவர் மனம், நான் ஏற்கனவே உங்களுக்கு வாசித்து காமிச்சேன், உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்கணும். நீங்கள் திருப்தியாக வாழணும், நீங்கள் சம்பூரணமாய் வாழணும். இது தேவனுடைய நோக்கம், இது தேவனுடைய திட்டம், இது தேவனுடைய நியமனம். இதில் எந்த மாற்றும் கருத்தும் இல்லை. ஆனால் உங்களுடைய மனது இயேசு கிறிஸ்துவின் மேலே இல்லாமல், வசனத்தின் மேலே இல்லாமல் ஓவர் டைம் ஒர்க் பண்ணணும், இம்மைக்காக வேலை பார்க்கணும், இம்மையில் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்கள விட நான் நல்லா வாழ்ந்து காட்டணும், இவங்களுக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழணும் அப்படின்னு போட்டியிலையும் பொறாமையிலையும் பார்க்கக்கூடாது. ஆனால் தேவன் உங்களை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார், உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார், உங்களை நேரே நிமிர்ந்து நடக்கப்படுவார். இதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்கள் இந்த இம்மைக்குரிய வாழ்க்கையை உங்களுடைய மனதை விட்டு எடுத்துடணும். சங்கீதம் 17:14 வாசித்தால், மனுஷருடைய கைக்கும் இம்மையிலே தங்கள் பங்கை பெற்றிருக்கிற உலக மக்களின் கைக்கும் உம்முடைய கருத்தினாலே என்னை தப்புவியும். அல்லேலூயா. ஆண்டவரே, இம்மையிலே தங்களுடைய பலனை பெற்றுக்களுடைய கைக்கு என்னை தப்புவியும். நீங்கள் என்னை ஆசீர்வதித்தா நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். நீங்கள் ரெண்டத்தனையாய் பலன் தந்தா சந்தோஷம். நான் என்னுடைய லட்சிக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுத்தால் எனக்கு சந்தோஷம். என் துயரத்துக்கு பதிலாக நீங்கள் சிங்காரத்தை கொடுத்தால் சந்தோஷம். என் அழுகையை ஆனந்த கழிப்பாய் மாற்றினீங்க, சந்தோஷம். மாற்றுவீங்க, நம்பிக்கையாய் விசுவாசமாக இருக்கிறேன். ஆனால் இம்மையின் மேலே நான் கண் வைக்க மாட்டேன், இந்த ஆசீர்வாதங்களின் மேலே கண் வைக்க மாட்டேன். ஆசீர்வாதங்களை எனக்கு அள்ளி கொடுக்கிற என் பரலோக தேவன் மேலே தான் என் கண்ணை வைப்பேன் என்று சொல்லி அவருடைய கரத்திலே விழுவோமாக. புதிய கோட்டை ஆலயம் புதிய பேருந்து நிலையம் அருகில், திருநெல்வேலி 620007 தமிழ்நாடு, தென்னிந்தியா. இணையதள முகவரி www.fortopriceministries.org.